ஒவ்வொருவரும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஒரு பொக்கிஷம் அச்சய பாத்திரம் தான். அந்த குறையான அச்சய பாத்திரம் தான் கல்வி என்பது. இத்தகைய கல்வி வந்து அறிவு பெட்டகத்தை திறக்கக்கூடிய ஒரு திறவுகோலாகத்தான் நாம் சொல்லப்படுகிறோம். நம்முடைய படிப்பினை வந்து எல்லாரும் படித்திருந்த போதிலும் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார், ஒருவர் தான் கற்ற கல்வி ஏழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று. அதுவும் மருத்துவ படிப்பு என்றால் சொல்லவே வேண்டாம். கல்வியும் அறிவும் மற்றும் அல்லாமல் மக்களுடைய மனித நேயமும் அவர்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மை உள்ள மனிதர்கள் மட்டுமே மருத்துவராக வர முடியும். அத்தகைய மருத்துவ படிப்பை படித்திருக்கிறார் என்றால், இந்த திருப்பாலைவனம் கிராமத்தில் ஒரு மாணவி படித்திருக்கிறார் என்றால், இந்த அவருடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, அவற்றை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கிராமங்களும் சரி, தொகுதியும் சரி, இந்த மருத்துவ படிப்பின் மூலம் நம்மளுடைய நிவேதா டாக்டர் நிறைய சேவை செய்வதற்கு இன்னைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று சொல்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரும் லட்சியத்துடன் தான் பள்ளி படிப்பை படிப்பார்கள். அதை முடித்துவிட்ட பிறகு கல்லூரிக்கு செல்லும் பொழுது அவர்களுடைய லட்சிய பாதை ஒன்று சேவை நோக்கமாக இருக்கும், மற்றொன்று தன்னலம் நோக்கமாக இருக்கும். சேவை நோக்கத்துல வரக்கூடிய முதன்மையான கல்வி என்பது மருத்துவ படிப்பு. இந்த மருத்துவ படிப்பும் மூங்கில் காடும் ஒப்பிடலாம். மூங்கில் மரங்கள் எப்பொழுதும் வைத்தவுடன் வளராது. அந்த மூங்கில்கள் வந்து 4 வருஷம் நம்மளுடைய பேரை வந்து பூமிக்குள்ள செலுத்திக் கொண்டே இருக்கும். வச்சது வச்சபடியாக தான் இருக்கும். 4 வருடங்கள் பிறகுதான் 5வது வருடத்துல வந்து அந்த மூங்கில்கள் துளிர் விட்டு நம்மளுடைய வானத்தை நோக்கி செல்வதற்காக வளரும். அப்படிதான் மருத்துவ படிப்பும் 5 வருடங்கள் கழிந்த பின்புதான் அவர்கள் படித்த படிப்பு இந்த நாட்டு மக்களுக்காக சேவை செய்யும் மனப்பான்மையுடன் மருத்துவராக வெளிவருகிறார்கள். அதே போலதான் நம்முடைய நிவேதா அவர்களும் எனக்கு டாக்டர் முடித்து வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு பல கனவுகள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும். இருந்த போதிலும் எங்களுடைய சார்பாக நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் நிவேதா அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விருப்பப்படுவது, இந்த திருப்பாலைவனத்தில் உங்களுக்கு சின்ன வயசு, வரும் காலங்களிலே நிவேதா அவர்களில் இந்த இடத்தை சார்ந்த ஏதாவது ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் சேவை நோக்கத்துடன் செயல்படுத்த வேண்டும். அருகிலே இருக்கக்கூடிய மற்ற சுற்று கிராமங்களுக்கும் உங்களுடைய சேவை இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிதான் நம்முடைய MP அண்ணன் அவர்களும் சேவை சேவை என்று இன்னைக்கு மனித நேயம் கொண்ட ஒரு மாமனிதர் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக பொருத்தமான ஒரு நபர் தான் நீங்க வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய நிவேதா அவர்களை மேலும் மேலும் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருப்பதினால் எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.